வந்தாச்சு. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து லொக்கேஷன் வர சொல்லியிருக்காரு. ஸோ அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். மகாபலிபுரம் கிட்ட போகிறோம். போயிட்டு லொக்கேஷனில் பார்க்கலாம். இன்றைக்கி எப்படி இருந்தால் பண்ணுறோம். இன்றைக்கி ஒரு பிகினர்ஸுக்கு வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ அதை எப்படி இன்றைக்கி லொக்கேஷனில் பார்க்கலாம். ஓகே, பிளாக் கலர் ஃப்ராக் யூஸ் பண்ணுறோம். மோட்டா ஃப்ராகு. ஸோ ஃபஸ்ட்டு பிளாக் கலர் யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் க்ராஸ் பண்ணுறேன். வந்து நம்ம லேயர் ஃப்ராக் யூஸ் பண்ணுறோம். டபுள் லேயரு பிளாக் வித் ஆரஞ்சு. இந்த ஃப்ராக் யூஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி ஒரு ஃபிஷ்ஷு பிடிச்சாச்சு பிளாக் கலரில். ஸோ நல்ல சைஸு. ஸோ அடுத்த மீன் ட்ரை பண்ணலாம். இந்த ஃப்ராகில் கிடைக்கிறது. ஸோ கடைசியில் மீனை எல்லாம் கேட்ச் அண்ட் ரிலீஸ் பண்ணலான்னு பிளானில் இருக்கோம். ஸோ மீன் பிடிச்சிட்டு ஸோ நெக்ஸ்ட் மீன் இந்த ஃப்ராகில் அடித்தாச்சு. ஸோ டாப் வாட்டரில் வர எல்லா ஃப்ராக்லேயும் மீன் அடிக்கும். அதான் வந்து இந்த மீனுடைய ரிசல்ட்டு. ஸோ நம்ம நினச்சிட்ருக்கோம் கலரில் தான் அடிக்கும், கலர்ஃபுல்லாக தான் அடிக்கும் அப்படின்லாம் இல்லை. ஸோ இந்த ஃப்ராக் நீங்கள் பார்க்கலாம், லேயர் ஃப்ராகு. ஸோ இதுலேயும் மீன் அடிச்சாச்சு. நல்ல ஊக்கப்பு, நல்ல சைஸு, நார்மல் சைஸ் இல்லை, நல்ல சைஸ் மீன். ஸோ அதனால் கலர் வேரியேஷன் முக்கியம் இல்லை, ஃப்ராகோட ஆக்ஷன் தான் முக்கியம். இதுலேருந்து தெரியறதுக்கு தான் எல்லோரும் தெரிஞ்சிங்க. பிகினருக்கு மோஸ்ட்டு ஃப்ராக் வந்து கலெக்ஷன் தான். என்னை பொறுத்தளவுக்கு ஃப்ராக் வந்து கலெக்ஷன். ஒரு 10 ஃப்ராக் நம்ம ஒரு கலெக்ஷன் பண்ணி ஒரு 12 கிராமு, 8 கிராம், 6 to 7 கிராம் அந்த மாதிரி கலெக்ஷனில் நம்ம ஒரு 10 ஃப்ராக் வாங்கி வச்சுக்கணும். அதில் எது யூஸ் பண்ணுறோமோ அதை போட்டு அடிக்கணும், அவ்வளோதான். ஸோ எல்லா கலர்லேயும் மீன் அடிக்கும். ஸோ நல்ல ரிசல்ட்டு. லேயர் ஃப்ராகு, டபுள் லேயர் ஃப்ராகு. ஸோ ஆரஞ்சு வித்து பிளாக் ஷேடோ. ஸோ நல்லா ஹூக்கப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் கலர் ஃப்ராக் யூஸ் பண்ணோம். அது மட்டும் தான் பெண்டிங்கு. ஸோ இது ஃபயர் ஃப்ராகு. இந்த ஃபயர் ஃப்ராகில் மட்டும் தான் மீன் அடிக்கல. ஸோ இதுலேயும் வந்து ஒரு மீன் அடிச்சுட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்த ஃப்ராக்லேயும் மீன் அடிச்சாச்சு. ஸோ க்ரீன் கலர் ஃப்ராகு, ஃபயர் ஃப்ராகு. ஸோ இதுலேருந்து எல்லாம் தெரியுது, எல்லா ஃப்ராக்லேயும் மீன் அடிக்கும். டாப் வாட்டர் ஃப்ராகில் எல்லா ஃப்ராக்லேயும் மீன் அடிக்கும். இது நல்லா பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்குது மீன், நல்லா கருப்பாக, மண்டை பெருசாக. ஸோ பார்க்கலாம், நல்ல சைஸு. அப்பா, நல்லா ஆக்டிவாக இருக்குது ஃபிஷ்ஷு. தூரத்துலேருந்து வந்து மீன் அடிச்சிச்சு நல்லா. ஸோ நல்ல ஊக்கப்பு, நல்ல சைஸ் மீன். ஸோ எல்லா ஃப்ராக்லேயும் உங்களுக்கு தெரியும், எல்லா ஃப்ராக்லேயும் மீன் அடிச்சாச்சு. ஸோ இதனால் வந்து என்னென்னா மீன் வந்து எல்லா ஃப்ராக்லேயும் அடிக்குன்றது தான் ரிசல்ட்டு. ஓகே, பாஸ் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக. இன்ஃபர்மேஷன் என்னென்னா, கார்டன் மீன் பிடிச்சிக்கலான்ற மைண்ட் செட் வந்துடுங்க. ஸோ அது வந்து ரொம்ப தப்பான விஷயம். நீங்கள் ஃபாரினர்ஸோட யூடியூப் சேனலை பார்த்துட்டு அதில் இருக்கிற விஷயத்தெல்லாம் வந்து உண்மை நினச்சிட்டு நம்புறீங்க. என்னென்னா ஒரு அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு கிராஸில் மீன் அடிக்காது, 100 கிராஸ் பண்ணால் தான் ஒரு மீன் அடிக்கிறன்ற சான்சஸ்லாம் இருக்குது. ஸோ பிகினர்ஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஸோ நீங்கள் வந்து எப்பவுமே ராட் அண்ட் ரீல் வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு 10 கிராஸ் பண்ணி மீன் அடிக்கல அப்படின்னா வெக்ஸ் ஆகக்கூடாது. 1 டே ஃபுல்லாக மீன் கிடைக்காம இருக்கலாம், ஒரு 2 hours 3 hours கிராஸ் பண்ணி மீன் அடிக்காமல் இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு போகணும். லொக்கேஷன் பார்க்கணும். ஃபஸ்ட்டு லொக்கேஷனில் எந்த லொக்கேஷனில் ஃபிஷ் நல்லா கிடைக்கும்,
எந்த லொக்கேஷனில் நம்ம வந்து ஃபிஷ் வந்து ஆக்டிவிட்டி இருக்குன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் கிராஸ் பண்ணணும். ஸோ பிகினர்ஸுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு லொக்கேஷனில் மீன் எங்கே ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் கிராஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 10 கிராஸ் 20 கிராஸ் பண்ணுங்கள், லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு 10 கிராஸ் பண்ணுங்கள். ஸோ ஃப்ராக்னால எதுவுமே ரிசல்ட் வந்து ஃபெயில் ஆகாது. ஃப்ராக் வந்து டாப் வாட்டரில் வந்துச்சுனாலே ஃப்ராக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது 2 things are very important. One is skill, second one is experience, and third one 50% தான் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் நல்ல ராடு இருந்தால் ஃபிஷிங் பண்ணலாம் அந்த மாதிரி மைண்ட் செட்டே இல்லை. ஸோ இதுதான் நம்மளோட பிஸ்னஸ் கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபிஷிங் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது டவுட்டு இல்லை ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சொல்லுங்கள் எல்லாம். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா எனக்கு எப்போ வேணாலும் நீங்கள் என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. சீக்கிரம் ஒரு அப்டேட் கொடுங்க. ஸோ இந்த ஃப்ராக்லாம் எங்கே கிடைக்குது, எப்படி கிடைக்கும், எங்கே வாங்கணும், எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக நான் கொடுக்குறேன். ஸோ பார்க்கலாம். நீங்கள் கண்டினியூஸாக வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட்டில் குயிக்காக உங்களுக்கு பொங்கல் ஆஃபராக கண்டிப்பாக ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பார்க்கலாம் இந்த ஃப்ளாக்லாம் எங்கே கிடைக்குது, எங்கே வாங்குகிறேன், என்ன பண்ணுறேன்ற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே.